ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 9th சம் பார்க்குறோம். கொஷின் என்னென்னு பாருங்கள். எ பாசிட்டிவ் இன்டிஜர் when divided by 88 ஒரு நம்பர் இருக்குது, அதை 88ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது. வாட் will be the remainder when the same number is divided by 11? அதே சேம் பாசிட்டிவ் நம்பரை வந்து நீங்கள் வந்து 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளவு ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஸோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதை 88ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எவ்வளோன்னு தெரில, பட் ரிமைண்டர் 61ன்னு தெரியுது. ஸோ இது வந்து நம்ம வந்து EDF மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஸோ A = 88Q + 61ன்னு எழுதுகிறோம். இப்போ இதே நம்பர், இதே பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து நான் 11ஆல் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ வந்து 11ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 61ங்கிறத ரிமைண்டரை வந்து நான் 11 டிவைடட் பை 11ஆக மாற்றணும். ஓகேவா? அப்போ மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். 88Q ப்ளஸ் இது வந்து 11 டேபிளில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் நான் மாற்றணும் அப்படின்னா 5 × 11 55 + 6 இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A = இந்த 88ம் சரி இந்த 55லேயும் வந்து 11 நான் வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ 8Q + 5ன்னு வந்துடும் +6. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப், இப்போ அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 11ஆல் டிவைட் ஆகுது, கோஷியன்ட் ஏதோ சம்திங் கிடைக்குது, பட் த ரிமைண்டர் இஸ் 6. ஸோ இந்த ரிமைண்டர் வேல்யூ இப்போ கிடச்சிருச்சு. வெரி சிம்பிள். 2 ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது பாருங்கள். இது கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கீங்க. அதில் வந்து எனக்கு வந்து டிவைட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுலேயும் அந்த 11th டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம வந்து சேர்த்துடணும், பிரிக்கணும். அந்த 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மீதி என்ன வருதோ அதை தான் இங்கே எழுதணும். அவ்வளோதான். ஸோ ரிமைண்டர்லேருந்து அடுத்த ஒரு ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் கான்செப்ட். ஆல்ரெடி ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது 61 கிடச்சிருக்குது. ஓகே. இப்போ இதே நம்பர் நம்ம 11ஆல் டிவைட் பண்ணும்போது அதில் 55 போயிடுச்சு, மீதி இருக்க 6 தான் நம்மளுக்கு ரிமைண்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, வெரி சிம்பிள் கொஷின். ஹவு டு சால்வ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கொஷினை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வி ஃபைண்ட் ஆஃப் when the same number is divided by 11 அப்படிங்கும்போது எவ்வளோ ரிமைண்டர் கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.